அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஃப்ரீ ICT Tutorials Tamil. HTML Part-7 இல் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் நாங்கள் படிக்க போகின்ற விடயம் லிஸ்ட். தரம் 6 முதல் உயர்தரம் வரையான தரங்களுக்குரிய தமிழ் மற்றும் ஆங்கில மொழி மூல தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பவியல் பாட அலகுகளுக்குரிய வீடியோக்களையும் அலகு ரீதியான மீட்டலுடன் பாஸ் பேப்பர்ஸ் மாடல் பேப்பர்ஸுக்குரிய வீடியோக்களையும் பயனுள்ள தொழில்நுட்ப வீடியோக்களையும் நீங்கள் தொடர்ச்சியாக பார்வையிட இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் என்பதை கொடுத்து வைத்தால் உங்களுக்குரிய நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு வெப் பேஜில் அப்படி நாங்கள் லிஸ்ட்டை போடுறது அதற்குரிய கோடிங் என்ன என்பது பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ லிஸ்ட்னு சொன்னால் பட்டியல். இது பிரதானமாக 3 வகைப்படும். ஒன்று ஒழுங்கமைக்கப்படாத பட்டியல் அன்ஆர்டர்ட் லிஸ்ட், ஒழுங்கமைக்கப்பட்ட பட்டியல் ஆர்டர்ட் லிஸ்ட், விவரண பட்டியல் டிஸ்கிரிப்ஷன் அல்லது டெஃபினிஷன் லிஸ்ட். இந்த 3 வகைகள் பற்றியும் ஒவ்வொன்றாக பார்க்கலாம். முதலாவது ஒழுங்கமைக்கப்படாத பட்டியல் அன்ஆர்டர்ட் லிஸ்ட். இந்த அன்ஆர்டர்ட் லிஸ்ட் எனப்படுவது ஒழுங்குமுறையற்று காணப்படுகின்ற ஒரு லிஸ்ட். அதாவது இப்போ சீரியலாக தொடர்ச்சியாக வராமல், சீரியல் நம்பர்ஸாக இருக்கட்டும் அல்லது ஏபிசிடியாக இருக்கட்டும், இப்படி தொடர்ச்சியாக வராமல் ஏதாவது சிம்பால்ஸ் அல்லது ஷேப்ஸ் பயன்படுத்தப்படும். இப்போ உதாரணமாக நீங்கள் காப்பியில் நோட்ஸ் எழுதும்போது ஒவ்வொரு வரியிலும் பாயிண்ட்ஸை குறிப்பிட்ட எஸ்ட்ரிக் அதாவது ஸ்டார் வடிவமிட்டு எழுதுவது அல்லது டிக் பண்ணி எழுதுவது வழமை, அல்லது ஏதாவது ஒரு ஷேப்பை பாவிப்பீங்கள். அதுபோல தான் இங்கு பிரதானமாக 3 ஷேப்ஸ் பயன்படுத்தப்படுகின்றது: டிஸ்க், ஸ்கொயர், சர்க்கிள். இந்த அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டில் 2 வகையான டெக்ஸ் பயன்படுத்தப்படுகின்றன. இப்போ பிரதான டெக் ஜூஎல் அன்ஆர்டர்ட் லிஸ்ட், அதாவது ஜூஎல் என்ற டெக் பயன்படுத்தப்படுகின்றது. இந்த 2 வகையான டெக்ஸுமே அதாவது ஒட்டுக்களுமே சோடி ஒட்டுக்களாகத்தான் இருக்கும். இப்போ ஜூஎல் எல்ஐ இரண்டுமே சோடி ஒட்டுக்களாகத்தான் இருக்கும். இந்த ஜூஎல் டெக்கில் பயன்படுத்தப்படுகின்ற பண்பு அட்ரிபியூட் தான் டைப். பிள்ளையால் உங்களுக்கு தெரியும், நாங்கள் ஏற்கனவே படித்த நாங்கள் இதற்கு முன்னைய வீடியோ லெசனில் பார்த்தீங்களா தெரியும். டெக்கின்ற பண்பு அதாவது அட்ரிபியூட்டை நாங்கள் எவ்வாறு வழங்குவது, எப்படி அதனை போட வேணும் என்பது பற்றி படித்த நாங்கள். அதே போல தான் இங்கும் நாங்கள் இந்த அட்ரிபியூட்டை போட வேணும். அதாவது டைப் ஈக்குவல் டபுள் கோட்டேஷனுக்கு உள்ள எந்த வகையான அன்ஆர்டர்ட் லிஸ்ட் வகை வர வேண்டும் என குறிப்பிட வேணும். இப்போ உதாரணமாக டிஸ்கா அல்லது ஸ்கொயரா அல்லது சர்க்கிளா என்பதனை நாங்கள் டபுள் கோட்டேஷனுக்குள்ளே குறிப்பிட வேணும். இப்போ உதாரணத்தில் பார்க்க உங்களுக்கு தெளிவாக விளங்கும். ரைட், இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு அன்ஆர்டர்ட் லிஸ்ட் டைப், அந்த 3 பிரதான அன்ஆர்டர்ட் லிஸ்ட் டைப்புக்குரிய வடிவங்களும் இங்கே காட்டப்பட்டிருக்குது. இப்போ டிஸ்க்னு சொன்னால் இப்படித்தான் இருக்கும். இது ஸ்கொயர், இது அடுத்தது சர்க்கிள். ரைட், இது ஒரு அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டுக்குரிய ஒரு எக்ஸாம்பிள் கோடிங் ஒன்று காட்டப்பட்டிருக்குது. இதில் வளமை போன்று HTML டெக் ஆரம்பமாகுது, ஹெட் டெக் அடுத்ததாக தொடங்குது. அந்த ஹெட் போர்ஷனுக்கு உள்ள டைட்டில் என்ற டெக் சோடியோட்டு காணப்படுகின்றது. அதற்குள்ளே நாங்கள் டைட்டிலை போடுறோம். இப்போ இதற்குரிய டைட்டில் அன்ஆர்டர்ட் லிஸ்ட் என்ற டைட்டிலை போடுறோம். அதனை அடுத்து இதில் பாடி செக்ஷன் தொடங்குது. இப்போ இந்த பாடி செக்ஷனுக்கு உள்ளே தான் நாங்கள் அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டுக்குரிய விடயங்களை நாங்கள் அந்த டெக்ஸை போட போகிறோம். இதில் H2 என்பது ஒரு ஹெடிங்காக நாங்கள் போடுறோம். H2 ஹெடிங் 2ல் நாங்கள் ஒரு குறிப்பிட்ட விடயத்தை போடுறோம். அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்ஆர்டர்ட் லிஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. இந்த அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டில் டைப் நாங்கள் குறிப்பிட்டிருக்கிறோம் டிஸ்க். இப்போ எங்களுக்கு வர அன்ஆர்டர்ட் லிஸ்ட் டிஸ்க் ஷேப்பில் தான் இருக்க போகுது. அதில் ஒவ்வொரு எல்ஐ என்று போடுறது ஒவ்வொரு லைனிலையும் பெற வேண்டிய டெக்ஸ்ட் என்ன என்பதை பற்றி போட போகிறோம். அப்போ இதில் 4 விடயங்கள், 4 லைனில் எங்களுக்கு அவுட்புட் வர போகுது. 4 லைனிலையும் நாங்கள் ஒவ்வொரு லைனிலையும் என்னென்ன வரப்போகுது என்பது இங்கு குறிப்பிடப்பட்டிருக்குது. அடுத்ததாக இந்த அன்ஆர்டர்ட் லிஸ்ட் டெக் முடிவடையுது. இது அதனுடைய முடிவு ஒட்டாக இருக்குது. அதனை அடுத்து வளமை போன்று பாடி டெக் முடிவடையுது, HTML டெக் முடிவடையுது. இந்த HTML கோடிங்குக்குரிய அவுட்புட் எப்படி வருகின்றது என்பதனை நாங்கள் இப்போ ப்ராக்டிக்கலாக செய்து பார்க்க போகிறோம்.
ரைட், இது வந்து நோட் பேடில் நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கிற கோடிங். இதை இப்போ நான் சேவ் பண்ண போகிறேன். வளமை போன்று ஃபைலில் போய் சேவ் ஆஸ் கொடுத்து நான் டெஸ்க்டாப்லேயே சேவ் பண்ணுறேன். இதில் வந்து இதற்குரிய ஃபைல் நேம் கொடுக்குறேன், unordered list .html. ரைட், இப்போ நாங்கள் டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணியிருக்கிறோம். அந்த டெஸ்க்டாப்பில் இருக்கிற அந்த குறிப்பிட்ட ப்ரௌசரை நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதில் இருக்குது இந்த unordered listன்ற இந்த நாங்கள் சேவ் பண்ணினபடியே அதை நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். இப்படியான அவுட்புட் தான் எங்களுக்கு கிடைக்குது. ரைட், இதில் பார்த்தீங்களென்று சொன்னால் மேலே வந்து ஹெட்டிங் 2 கொடுத்த நாங்கள் அவே போல்டாக ஒரு டெக்ஸ்ட், பெரிய டெக்ஸ்டாக இருக்குது. அதனை அடுத்து இதில் 4 விடயங்கள் காணப்பட்டுள்ளது. இது வந்து டிஸ்க் ஷேப்பில் இருக்குது. ரைட், இதில் பார்த்தீங்களென்று சொன்னால் unordered லிஸ்ட்டுக்குரிய கோடிங் மற்றும் அதற்குரிய அவுட்புட் ஒரே ஸ்க்ரீனில் போட்டிருக்கிறேன். இதில் ஏதும் டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் குறிப்பிடலாம். ரைட், அதே போன்று இப்போ இதில் நாங்கள் டிஸ்க் டைப் ஈக்குவல் டிஸ்க் என்று குறிப்பிட்டது போன்று இப்போ ஸ்கொயர் என்று குறிப்பிட்டால் அல்லது சர்க்கிள் என குறிப்பிட்டால் இவ்வாறு தான் அவுட்புட் இருக்கும். இப்போ முதல் பார்த்தா அந்த அவுட்புட்டில் டிஸ்க் ஷேப் வந்த இடத்துல இங்கே ஸ்கொயர் வரும். அதே போன்று இதில் சர்க்கிள் வரும். சர்க்கிள்னு சொன்னால் உள்ளுக்கு ஃபில் பண்ணிடாது, அவுட்லைன் மட்டும் காணப்படும். அதாவது ஒரு ரிங் போன்ற வடிவம்தான் சர்க்கிள். லிஸ்டின் இரண்டாவது வகை வந்து ஒழுங்கமைக்கப்பட்ட பட்டியல், ஆர்டர்ட் லிஸ்ட் பற்றி பார்க்கலாம். இப்போ ஒழுங்கமைக்கப்பட்ட பட்டியல் எனும்போது எழுத்துக்கள் அல்லது இலக்கங்கள் இங்கே பயன்படுத்தப்படும். எழுத்துக்களாக இருக்கலாம் அல்லது இலக்கங்களாக இருக்கலாம். ஒரு ஒழுங்குமுறையான ஒரு வரிசையில் காணப்படும். ரைட், இதில் எழுத்துக்கள் எனும்போது கேபிட்டல் ABC ஆகவோ அல்லது ஸ்மால் ABC ஆகவோ அல்லது சிறிய பெரிய ரோமன் இலக்கங்களாகவோ காணப்படலாம். அல்லது இப்போ 1 2 3 என வரலாம். இங்கும் 2 வகையான டெக்ஸ்ட் ஒட்டுக்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இவையும் சோடி ஒட்டுக்கள் தான். இப்போ OL என்பது, மற்றது LI என்பது. OL டெக் வந்து இங்கு பிரதான ஒட்டாக காணப்படுகின்றது. இந்த OL என்ற டெக்ஸுக்கு உள்ளதான் அந்த LI என்ற டெக்ஸ் வருது. இப்போ LI டெக்ஸினுள் லிஸ்டில் வார ஆர்டர்ட் லிஸ்டில் வார உறுப்புகள் ஒவ்வொன்றையும் குறிப்பிட வேணும். இங்கும் டைப் என்ற பண்பு தான் காணப்படுகின்றது. இப்போ எந்த வகையான ஆர்டர்ட் லிஸ்ட் தேவை என நாங்கள் அதற்குள்ள குறிப்பிட வேணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டைப் ஈக்குவல்ன்ட்டு நாங்கள் இப்போ 1 2 3 எங்களுக்கு வேணுமென்னு சொன்னால் 1 என்று போடுவோம். ABC இந்த கேபிட்டல் ABC தேவைன்னு சொன்னால் கேபிட்டல் A போடுவோம். இப்போ இந்த ரோமன் இலக்கம் தேவைன்னு சொன்னால் அந்த குறிப்பிட்ட அந்த முதல் எழுத்தை நாங்கள் இதில் குறிப்பிடுவோம். ரைட், ஆர்டர்ட் லிஸ்ட் போடும்போது அந்த எந்த டைப்பை போட்டால் அப்படியான அவுட்புட் வரும் என்பதுக்குரிய ஒரு சாம்பிள் எக்ஸாம்பிள்ஸ் தான் இதில் காட்டப்பட்டிருக்குது. இது வந்து ஆர்டர்ட் லிஸ்ட்டுக்கான கோடிங். இங்கு டைட்டிலில் ஆர்டர்ட் லிஸ்ட் என போடப்பட்டிருக்குது. இப்போ பாடி செக்ஷனை பாருங்க. பாடி செக்ஷனில் அவுட்புட்டில் வர வேண்டிய முதல் வரி வந்து H2 ஆக குறிப்பிடப்பட்டிருக்குது, அதாவது ஹெட்டிங் 2. அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆர்டர்ட் லிஸ்ட்டுக்குரிய டெக் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இங்கே டைப் என்ற இடத்துல நாங்கள் ஸ்மால் ஏயாக போட்டிருக்கிறோம். OL டைப் ஈக்குவல் டபுள் கோட்டேஷனுக்கு உள்ள A என குறிப்பிடப்பட்டிருக்குது. இந்த OL டெக்குக்கு உள்ள வர வேண்டிய ஒவ்வொரு உறுப்புகளும் தனித்தனியாக இந்த LI என்ற டெக்ஸ்டுக்குள்ள நாங்கள் போட வேணும். எங்களுக்கு அவுட்புட்டில் எப்படி வரப்போகுதுன்ற ஒரு கற்பனை செய்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டைப் வந்து ஆர்டர்ட் லிஸ்டில் டைப் வந்து A ஸ்மால் A என கொடுக்கப்பட்டுள்ளது. இதில் 4 வரிகள் வந்து எங்களுக்கு அவுட்புட் வரப்போகுது. அவை மேலே வந்து சம் வெப் ப்ரௌசர்ஸ் என்பது ஹெட்டிங் 2 ஆக வரப்போகுது. அதற்கு கீழே 4 வரிகளில் வரப்போகுது அவுட்புட். அதில் வார ஆர்டர்ட் லிஸ்ட் வந்து ABCD என வர வேணும். இந்த OL டெக்கின்ற ஆரம்ப இறுதி ஒட்டுக்களுக்கு இடையில தான் இந்த LI டெக்ஸ், அதாவது லிஸ்ட் ஐட்டம் என்ற இந்த டெக்ஸ் வந்து போடப்படுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த OL டெக் வந்து முடிவடையுது. இந்த HTML கோடிங்கினுடைய அவுட்புட் வந்து எவ்வாறு அமைகிறது என்பதை பற்றி நாங்கள் இப்போ ப்ராக்டிக்கலாக செய்து பார்க்கலாம். இந்த HTML கோடிங்ஸ் வந்து நாங்கள் நோட் பேடில் மட்டுமில்லை, நோட்பேட் ++லையும் செய்து கொள்ள முடியும். நான் ஏற்கனவே இதை பற்றி சொல்லியிருக்கிறேன் முதல் வீடியோஸில், திருப்ப ஒரு ஞாபகப்படுத்தலுக்காக.
ரைட், இப்போ இதை நான் சேவ் பண்ணுறேன். ஃபைலில் போய் சேவ் ஆஸ் கொடுக்குறேன். வளமை போன்று நான் டெஸ்க்டாப்லேயே லொக்கேஷனை செலக்ட் பண்ணுறேன். இதில் ஃபைல் நேமை கொடுக்குறேன் ஆர்டர்ட் லிஸ்ட். ரைட், இப்போ நாங்கள் சேவ் பண்ணின இந்த விடயம் வந்து இந்த டெஸ்க்டாப்பில் தான். இந்த டெஸ்க்டாப்பில் இந்த ஃபைல் தான். இப்போ இந்த ஃபைலை நான் டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். அதற்குரிய அவுட்புட் வந்து எங்களுக்கு இப்படி கிடைக்குது. ரைட், இதில் பிள்ளையால் H2 இல்லை நாங்கள் முதலாவது லைன் கொடுத்துருக்குறோம். ஆகவே எங்களுக்கு ஹெட்டிங் 2விலே அது வந்திருக்குது. அதற்கு பிறகு ஓஎல் டேக்கில் நாங்கள் ஏன்றது செலக்ட் பண்ணியிருக்கிறோம், ஸ்மால் ஏ. ரைட், இந்த கோடிங்குக்குரிய அவுட்புட் வந்து இவ்வாறு தான் அமையும். இந்த கோடிங்கும் அதற்குரிய அவுட்புட்டும் இதில் போட்டிருக்கிறேன். ரைட், இப்போ இதே போல் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டைப் ஈக்குவல் 1 என்ன கொடுக்கப்பட்டுள்ளது. ஆகவே எங்களுக்கு 1 2 3 4 என்று எங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும். அதே போல் நீங்கள் இதில் ரோமன் லக்கம் போட்டிங்கன்னு சொன்னால் ரோமன் லக்கம் 1 2 3 4 என எங்களுக்கு அவுட்புட்டில் வரும். ரைட், அடுத்ததாக நாங்கள் படிக்க போகின்ற விடயம் விவரண பட்டியல். இது வந்து லிஸ்டின் 3வது வகை. டிஸ்கிரிப்ஷன் அல்லது டெஃபினிஷன் லிஸ்ட் என்று சொல்லப்படும். இது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு விடயத்தை அதனுடைய விவரத்துடன் பட்டியல் படுத்துவதற்கு பயன்படுத்தப்படும். இங்கு 3 வகையான சோடி ஒட்டுக்கள் பயன்படுத்தப்படுகின்றன. டிஎல், டிடி, டிடி. இப்போ டிஎல் என்பது டிஸ்கிரிப்ஷன் லிஸ்டினுடைய ஆரம்ப மற்றும் இறுதி ஒட்டுக்களாக அமைந்திருக்கும். இப்போ டிஎல் டெக்கினுள் தான் ஏனைய சோடி ஒட்டுக்கள், அதாவது ஏனைய 2 சோடி ஒட்டுக்களும் காணப்படும். அடுத்தது டிடி, எந்த விடயத்தை பற்றி நாங்கள் விவரிக்க போகின்றோமோ அந்த விடயத்தை குறிப்பிட பயன்படுத்தப்படும் இந்த டெக். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் டிடி. இந்த டிடி டெக்கில் என்ன போடுறதுன்னு சொன்னால் இப்போ டிடியில் நாங்கள் குறிப்பிட்ட ஒரு விடயத்தை போட்டிருப்போம். அந்த விடயத்தை விளக்குவதற்கு டிஸ்கிரைப் பண்ணுற அந்த விடயங்களை போடுவதற்கு தான் இந்த டிடி டெக் பயன்படுத்துறது. அதாவது டிடி என ஒவ்வொரு வரியிலும் அந்த குறித்த விடயத்துக்குரிய விளக்கங்களை நாங்கள் வழங்க முடியும், அதாவது டிஸ்கிரைப் பண்ண முடியும். டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்டில் வார இந்த ஒழுங்கமைப்பு தான் காட்டப்பட்டிருக்குது. அந்த 3 வகையான பேர் டெக்ஸும் எப்படி அமைந்திருக்கும் என்பது காட்டப்பட்டுள்ளது. இப்போ டிஎல் என்பது ஆரம்ப ஒட்டாக இருக்குது டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்டுன்னு. இந்த டிஎல் வந்து முடிவு ஒட்டாக இருக்குது டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்டுன்னு. ரைட், அதுக்கு இடையில தான் இந்த 2 வகையான சோடி ஒட்டுகளும் அமைந்துள்ளன. இந்த டிஎல் என்ற இந்த சோடி ஒட்டுகளுக்கு இடையில தான் ஏனைய 2 வகையான ஒட்டுகளும் அமைந்துள்ளது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ டிஎல் ஸ்டார்ட் பண்ணுது, அதுக்கு அடுத்ததாக டிடி என்பது போடப்படுது. இதில் வந்து நாங்கள் எந்த விடயத்தை டிஸ்கிரைப் பண்ண போகிறோமோ அந்த விடயத்தை குறிப்பிடுவோம். அதற்கு அடுத்ததாக இப்போ டிடி என ஒவ்வொரு வரியிலும் குறிப்பிடுகிறது வந்து இந்த டிடியில் குறிப்பிட்ட விடயத்தை பற்றின விளக்கங்கள் என்னென்னத்தை கொடுக்க போகின்றோம் என்பதை தான் நாங்கள் இதில் போடுவோம். இதில் 3 டிடி டெக்ஸ் சோடியெல்லாம் போட வேணுமென்று இல்லை, நாங்கள் எத்தனையும் போட்டுக்கொள்ள முடியும். இப்போ இந்த டிடியில் வழங்கப்பட்ட அந்த குறிப்பிட்ட விடயத்தை பற்றி எத்தனை வரிகள் மூலம் நாங்கள் விளக்க போகின்றோமோ அத்தனை வரிகளில் நாங்கள் டிடி என போட்டு கொள்ள முடியும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவதாக ஒரு விடயம் குறிப்பிட்டு அதனுடைய விளக்கம் வழங்கப்படுகின்றது. அதனை அடுத்து இன்னொரு விடயம் ஒன்று போடப்படுகின்றது. அதனை விளக்குவதற்கு இங்கு டிடி டெக்ஸ் இவ்வாறு போடப்பட்டுள்ளது. இப்போ உதாரணமாக பார்த்தோம்னு சொன்னால் இதில் ஒரு கோடிங் காட்டப்பட்டிருக்குது. இது வந்து டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்டுக்குரிய கோடிங். வளமை போன்று மேலே இப்போ ஹெட் போர்ஷன் உள்ளது. இந்த ஹெட் போர்ஷனில் வளமை போன்று நாங்கள் டைட்டிலை போடுவோம். டைட்டில் வந்து ஒரு காரண பெயராக அமைந்திருக்க வேண்டும். நான் முதலே குறிப்பிட்டேன், இந்த குறிப்பிட்ட கோடிங்கை பற்றி விளக்குற வகையில் தான் இந்த டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட், அதாவது அவுட்புட்டில் வர போகிற விடயத்தை பற்றி விளக்குகின்ற ஒரு பெயராகத்தான் இந்த டைட்டில் அமைய வேணும். அதற்கு அடுத்ததாக பாடி போர்ஷன் தொடங்குது. இந்த பாடி போர்ஷனுக்குள்ள டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுது. இதில் டிடி என்ற விடயத்தில் நாங்கள் பயோஸ்ட்ரீம் சப்ஜெக்ட்ஸ் என்றதை கொடுக்குறோம். அந்த பயோஸ்ட்ரீம் சப்ஜெக்ட்ஸாக அமைய போகிற சப்ஜெக்ட்ஸை நாங்கள் ஒவ்வொரு டிடியிலையும் நாங்கள் குறிப்பிட்டிருக்கிறோம். இப்போ எங்களுக்கு அடுத்த டிடியில் மெட்ஸ் ஸ்ட்ரீம் சப்ஜெக்ட்ஸ் என கொடுக்கப்பட்டுள்ளது. அதில் வர 3 சப்ஜெக்ட்ஸையும் இதில் நாங்கள் போட்டிருக்கிறோம். இப்போ இந்த ப்ரோக்ராமை நாங்கள் ரன் பண்ணி பார்ப்போம் இதற்குரிய அவுட்புட் என்ன வருகுதென்று.
ரைட், இதுதான் அந்த கோடிங்குக்குரிய அவுட்புட். இப்போ நாங்கள் இந்த டிடி என்ற டெக்ஸ்டில் கொடுக்குற விடயங்களை இன்னும் டெக்கரேட் பண்ணலாம். எங்களோட ஐடியாவுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் டெக்கரேட் பண்ணி கொள்ளலாம். இப்போ பால் டெக்ஸ்டாக கொடுக்கலாம், இல்லையான்னு சொன்னால் அதை நாங்கள் ஒரு H2 அல்லது H3 டெக்ஸ்டுக்குள்ளே கொடுக்கலாம். அதாவது ஒரு ஹெட்டிங் 3 கொடுக்கலாம், ஒரு பிரைட்டாக இருக்கும். இப்போ இந்த 2 லைன்ஸ், இந்த 2 செட் இருக்குது. இந்த 2 செட், அதாவது பயோ ஸ்ட்ரீம் சப்ஜெக்ட்ஸ், மெட் ஸ்ட்ரீம் சப்ஜெக்ட்ஸ்ன்னு இருக்குது. இந்த 2க்கும் இடையில் இந்த கெமிஸ்ட்ரி என்றதுக்கு கீழே ஒரு நெக்ஸ்ட் லைன் ஒன்று வேணும், ஒரு இடைவெளி வேணுமென்று சொன்னால் நாங்கள் இதில் பிரேக் கண்டதை கொடுக்கலாம். இப்போ பிரேக் கண்டதை நான் இதில் கொடுத்து காட்டுறேன் பாருங்க. இதில் இப்போ இந்த டிடி முடியுது, இதில் ஒரு டெக்கை போடுறேன், பிரேக் பிஆர்ன்றது போடுறேன். இந்த பிஆர் டெக் பற்றி நாங்கள் ஏற்கனவே படிச்சுட்டோம். பிஆர் டெக் வந்து ஒரு சிங்கிள் டெக்காக இருக்குது, இதற்கு முடிவு ஒட்டு இல்லை என்பதை பற்றி ஏற்கனவே படிச்சுட்டோம் முதல் வீடியோஸில். ரைட், இப்போ நான் இதை சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணி போட்டு இந்த அவுட்புட் வந்த இந்த ஸ்க்ரீனை நான் இப்போ ரீஃப்ரெஷ் பண்ண போகிறேன், அதாவது ரீலோட் பண்ண போகிறேன். இந்த எரோ இருக்குது, இந்த வளைந்த எரோவை நான் இப்போ கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிக்க பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஒரு லைன் கீழே வந்துருக்கு. இப்போ அதே போல் நாங்கள் இந்த டிடியில் வர விடயங்களுக்கும் போல்டு அல்லது அண்டர்லைன் கொடுக்கலாம், அல்லது எங்களோட கற்பனைக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணி கொள்ளலாம். ரைட், இன்னொரு விடயம் நீங்கள் இங்கே கவனிக்க வேண்டியது இந்த கோடிங்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டிடி என்ற டெக் வந்து விளக்க வேண்டிய விடயத்தை மட்டும் கொண்டதாக காணப்படுகின்றது. இப்போ டிடி டெக்ஸுக்கு உள்ள டிடி டெக்ஸ் உள்ளடங்கவில்லை, டிடி டெக்ஸுக்கு உள்ள டிடி டெக்ஸ் உள்ளடங்கவில்லை, அது தனியாக காணப்படுது. இந்த டிடி டெக் வந்து இங்கே தொடங்கி இதிலேயே முடிவடையுது. டிடி டெக்ஸ் வந்து இதற்கு உள்ளடங்கி இல்லை, ஆனால் இதுக்கு கீழே தான் வருது. அது நீங்கள் கவனிக்க வேண்டியது. சில பேர் இப்போ டிஎல் ஆரம்ப இறுதி ஒட்டுக்கள் இருப்பது போன்று இப்போ டிடியை இதில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அடுத்த டிடியை கொண்டு வந்து இதில் போடுற ஐடியா வரக்கூடாது. அதற்காகத்தான் நான் இப்போ திருப்ப சொல்கிறேன். இந்த டிடி வந்து அந்த குறிப்பிட்ட அந்த விவரிக்க வேண்டிய அந்த விடயத்தோடையே அது முடிவடையுது. அதற்கு கீழே டிடி டெக்ஸ் தனித்தனியாக வருது. இப்போ டிடி செட் முடிவடைந்த பின்னர் தான் டிடி வருது, அது ஞாபகத்தில் இருக்க வேணும். ரைட், அடுத்ததாக இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் HTML லிஸ்ட்டுக்குரிய 2 பயிற்சிகள் கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது ப்ரௌசரில் கிடைக்கின்ற அவுட்புட் வழங்கப்பட்டுள்ளது. இப்போ இந்த வெளியீட்டை வைத்துக்கொண்டு நீங்கள் HTML கோடிங்கை உருவாக்க வேண்டும். ரைட், இந்த அவுட்புட்டை மட்டும் வச்சுக்கொண்டு நீங்கள் கோடிங்கை உருவாக்க போகிறீங்க. இப்போ இதில் எக்ஸசைஸ் 1 ஆர்டர்ட் அண்ட் அன்ஆர்டர்ட் லிஸ்ட் காணப்படுகின்றது. எக்ஸசைஸ் 2 பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆர்டர்ட் இருக்குது, அன்ஆர்டர்ட் இருக்குது, அதோட டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்டும் இருக்குது. இப்போ 3 வகையான லிஸ்ட்டும் இதில் காணப்படுது. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க, செய்யக்கூடியதாக இருக்கும். அடுத்த வீடியோவில் இதற்குரிய விடை, அதாவது ப்ராக்டிக்கலாக நாங்கள் கோடிங் எப்படி செய்கிறது, எப்படியான அவுட்புட், இதே மாதிரி அவுட்புட் எங்களுக்கு கிடைக்குதா என்பது பற்றி நாங்கள் அடுத்த வீடியோவில் ஆரம்பத்தில் பார்க்க இருக்கிறோம். அதற்கு முதல் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து செய்து போட்டு எனக்கு கொமெண்டில் செய்யக்கூடிய மாதிரி இருக்குதா என்பதனை தெரிவிக்க முடியும். ரைட் பிள்ளையால், அடுத்த HTML Part 8 வீடியோ லெசனில் நாங்கள் இந்த எக்ஸசைஸுக்குரிய ஆன்சர்ஸ், அதாவது கோடிங்ஸை நாங்கள் ப்ராக்டிக்கல் வைஸாக பார்ப்பதுடன் அதனை அடுத்து டேபிள் பற்றியும் முழுமையாக படிக்க இருக்கிறோம். அடுத்த வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.